சம்பாதிச்ச மொத்தமும் போச்சு. இப்போ 0 ஆயிட்டோம். பரிதாப நிலையில மைனா நந்தினி. விஜய் டிவி சீரியல் மூலமா பிரபலமான மைனா நந்தினி, இப்போ நாங்க பொருளாதார ரீதியா 0 ஆயிட்டோம் அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல வெளியிட்டிருக்காங்க. விஜய் டிவில ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற சீரியல் மூலமா பட்டி தொட்டி எல்லாம் பிரபலம் அடைஞ்சவங்க நந்தினி. அந்த சீரியல்ல இவங்க நடிச்ச மைனா கேரக்டர் பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆனதுனால அவங்கள ரசிகர்கள் செல்லமா மைனா நந்தினி அப்படின்னே கூப்பிடுறாங்க. சீரியல மாதிரியே சினிமாவிலயும் கலக்குன நந்தினி இயக்குனர் பாண்டிராஜ் இயக்குன வம்சம் படத்துல காமெடி கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி பாண்டிராஜோட கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியான படத்துலயும் இவங்க நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல நடிச்சு அசத்துனாங்க. இது தவிர விஜய் டிவில புகழ்பெற்ற ரியாலிட்டி ஷோவா விளங்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியிலயும் போட்டியாளரா பங்கெடுத்துக்கிட்டாங்க நந்தினி. அதோட 6வது சீசன்ல கலந்துகிட்ட இவங்க அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி சின்ன திரை பக்கம் தலை காட்டாமலே இருந்துட்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் யூடியூப்ல இவங்க ஆரம்பிச்ச மைனா விங்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இப்போ அவங்களுக்கு 16,00,000க்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லவ் ஆக்ஷன் டிராமா அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனலையும் ஆரம்பிச்சு, அதுல குறும்படங்கள வெளியிட்டு வந்தாங்க நந்தினி. அவங்க அந்த யூடியூப் சேனல்ல ரிலீஸ் செஞ்ச குறும்படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுக்கு அப்புறமா, வெப் சீரிஸ் ஒன்னையும் வெளியிட திட்டமிட்டு, அதுக்கு புள்ளத்தாச்சி அப்படின்னு பேரிட்டு, அதுல கர்ப்பிணி பெண்ணா மைனா நடிச்சு, அந்த வெப் சீரிஸ் தொடர வார வாரம் ஒவ்வொரு எபிசோடா வெளியிட்டு வந்தாங்க. அந்த வெப் தொடருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்ச நிலையில அத பாதியில நிறுத்துறதா மைனா நந்தினி அறிவிச்சிருக்கிறது ரசிகர்கள அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஏன்னா, அந்த வெப் சீரிஸோட அடுத்த கட்ட படப்பிடிப்ப சமீபத்துல இலங்கை போயிருந்தப்போ படமாக்கி இருக்காங்க. அதுல பல லொகேஷன் போய் அங்க படமாக்கி, அத ஒரு ஹார்ட் டிஸ்க்ல போட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மொத்தமா 800 ஜிபி அளவு ஃபுட்டேஜ இலங்கையில படமாக்கி கொண்டு வந்திருக்காங்க. அத இந்தியா கொண்டு வந்தப்போ, அந்த ஹார்ட் டிஸ்க் தவறுதலா கீழ விழுந்துருச்சு. அதுக்கு பின்னாடி அத சிஸ்டத்துல போட்டு பார்த்தப்போ, அது வேல செய்யலையாம். தொழில்நுட்ப ரீதியா ஏதேதோ முயற்சி பண்ணி பார்த்தும், அதுல இருக்கக்கூடிய காட்சிகள மீட்க முடியலையாம். இதனால அவங்களோட உழைப்பு அப்புறம் பணம் வீணாயிட்டதா மைனா அப்புறம் அவரோட கணவர் யோகேஸ்வரம் சொல்லியிருக்காங்க. மொத்தமா 11 நாட்கள் நடத்தின படப்பிடிப்புக்காக காட்சிகள் மொத்தமுமே போனதோட, அத படமாக்க YouTubeல தாங்க சம்பாதிச்ச பணம் மொத்தத்தையும் செலவு செஞ்சது மட்டும் இல்லாம, கை காசையும் போட்டு எடுத்திருக்கிறதாவும், இப்போ அத மீட்க லட்சக்கணக்குல செலவாகும் அப்டின்னும் சொல்றாங்க. ஆனா, அதுக்கு செலவிட காசு இல்லாம 0வா இருக்கும் அப்டின்னு 2 பேருமே ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. இதனால இனிமே புள்ளத்தாச்சி வெப் தொடரோட அடுத்தடுத்த எபிசோடுகள் வராது அப்டிங்கிறதையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இத பார்த்த ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க.